வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஜூலை 15 தமிழகம் ஆர்ப்பரிக்கிற, மகிழ்ச்சி அடைகிற, தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிற ஒரு நாள். காமராஜர் என்கிற ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தார். எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து இந்த நாட்டில் பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறார்கள் என்றாலும் காமராஜரை குறித்த இந்த அளவுக்கான ஒரு நெகிழ்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகமும் இன்னும் அவர் வாழ்க்கையில் பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் பல்வேறு காரியங்கள் இருப்பதற்கு என்ன காரணம் என்று அவருடைய வரலாற்றை ஆழ்ந்து பலமுறை படித்தபோது ஒரு உண்மையை நான் உணர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் ஒரு ஹெட்மாஸ்டராக இருக்கிறேன்னா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், 4:30, 5:30, 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன்னா என்னுடைய ஹெட்மாஸ்டர் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நான் ஆர்டினரி மேன் இல்லையா? அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு தான் அகெயின் ஹெட்மாஸ்டருங்கிற அந்த நினைவு எனக்கு வரும் இல்லையா? அப்படி தானே எல்லோரும் ஒர்க்கிங் டைம் முடிஞ்ச பிறகு ஃபேமிலி மேனாக மாறிடுவாங்க. காமராஜர் அப்படி அல்ல. 24 மணி நேரமும் தமிழகத்தின் முன்னேற்றத்தை நினைக்கிற முதலமைச்சராக இருந்தார். அதாவது ஒரு முதலமைச்சராக இருந்த காலத்தில் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற நேரத்தில் மட்டுமல்ல, அமைச்சரவை கூட்டத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் அவர் முதலமைச்சராகவே இருந்திருக்கிறார். முதலமைச்சர் என்கிற பொறுப்புணர்வை உணர்ந்தே செயல்பட்டிருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமாக ஒரு முறை அவர் இங்கேருந்து திருச்சிக்கு காரில் போகிறார். கூட அவருடைய பிஏலாம் போவாங்கல்ல, 2-3 பிஏ போகிறாங்க. அப்போ காரில் கிளம்பும்போது அவர் சொல்கிறாராம், நீ இந்த பக்கம் போகிற 2 வீலர்லாம் எண்ணிக்கோ, நீ 4 வீலர்லாம் எண்ணிக்கோ, நீ கனரக வாகனம் லாரி இதெல்லாம் எண்ணிட்டே வா அப்படிங்கிறார். அவங்க எண்ணிக்கிட்டு குறிச்சிட்டோம். இன்னொரு ஆள்கிட்ட நீ இந்த ஏரியாவில் இந்த போகிற ரூட்டில் எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்குது குறிச்சிக்கிட்டு வா. அவங்களுக்கு ஏன் சொல்கிறான்னு தெரில, நான் குறிச்சிக்கிட்டாங்க. திருப்பி வரும்போது அதே மாதிரி குறிச்சிக்கிட்டு வாங்க. குறிச்சிட்டு வந்தாச்சு. செக்ரட்டேரியட் வந்தோன்னே நீங்கள் குறித்ததெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகுது, எத்தனை வண்டி 2 வீலர்ஸ் எத்தனை போகுது, 4 வீலர்ஸ் எத்தனை போகுது அப்படின்னு போட்டு எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோன்னா இவ்வளோ வண்டி போகுது, அப்போ இவ்வளோ பெட்ரோல் பங்க் போதுமா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டு இன்னும் பல புதிய பெட்ரோல் பங்குகளை அந்த பகுதியில் உருவாக்கினார் என்கிற ஒரு செய்தியை நான் படித்தேன். ஸோ இங்கேருந்து திருச்சிக்கு போகிற வரைக்கும் அவர் தூங்கிட்டு போயிருக்கலாம், படிச்சுட்டு போயிருக்கலாம், வழியெல்லாம் கட்சிக்காரங்களை மீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு சிந்தித்த ஒரு சிந்தனையாளர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட இன்னொன்று என்னென்னா, எதிர்கட்சிகளை அவர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நேர்மையான ஜென்யூனான விதம். ஒரு முறை சட்டசபையில் ஒருத்தர் எழுந்துச்சு, இது மாதிரி இந்த ஏதோ ஒரு தவறு நடந்தது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு ஆளுங்கட்சியில் இவர்கள் உடந்தையாக இருந்திருக்கார் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் உடனே முதலமைச்சரே அதற்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். கோபமாக சொல்கிறார். உடனே இவர் எழுந்துச்சு, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட தேசத்துக்கு விரோதமான காரியத்தை நான் செய்வேன், நீ நம்புறியா? அவர் ஆடி போயிட்டார். நீ நம்புறியா சொல்லு, அவன் சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க, நான் செய்வேன் நீ நம்புறியா? நான் நம்பலை, நீ நம்பலை, உட்காரு, முடிஞ்சு போச்சு. ஒரு எதிர்கட்சி நீ நம்பலை, நீ நம்பாத ஒன்றை ஏன் பேசுகிற, மற்றவன் பேசுவான், நீ நம்புனா அதை பேசு. இவர் ஏதோ பெருசாக பேசிட்டோன்னு நினச்சார். அதே மாதிரி அவர் முதலமைச்சர் பதவியிலேருந்து தோற்று போய் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்தப்போ இவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஏதோ ஒரு அண்ணா ஆட்சியில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு கன்ஃபியூஷன் காமராஜ் வந்து பாருங்க, அவங்க ஆட்சியில் இந்த பிரச்சனையை எடுத்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாம் ஆதாரம்லாம் ரெடி பண்ணேன், நாளைக்கு பாருங்க சட்டசபை அதிர போகுது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சரி நாளைக்கு வந்து அந்த போகும்போது என்ன அந்த சட்டசபையில் காட்ட போகிறேன்னு என்கிட்ட காட்டிட்டு போ, வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதெல்லாம் ஆதாரத்தெல்லாம் காமிச்சு நாளைக்கு பாருங்கள் சட்டசபையில் கிழிச்சிடுறேன் அப்படிங்கிறார். அடுத்த நாள் காலையில் காமராஜர் வீட்டுக்கு போகிறார். ஐயா சட்டசபைக்கு நான் போகிறேன், பாருங்க அவங்க பண்ணதுக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காங்க, இந்த பேப்பர் காட்டுறார். கொண்டாடினார். அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு நெருப்பெத்து மொத்தமாக கொளுத்திட்டாராம். என்ன கொளுத்துறீங்க? இப்போ தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கார். யார்? அவரும் தமிழன், நம்மளும் தமிழன். அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவர் ஆட்சி பண்ண விடு, அதுக்குள்ளே அது தப்பு இது தப்புன்னு போய் வேலையை பாரு அப்படின்ட்டாராம். இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். 500 குடும்பங்கள் இருந்தால் அங்கே ஒரு ஆரம்ப பள்ளி, 2000 குடும்பங்கள் இருந்தால் அங்கே ஒரு நடுநிலை பள்ளி, 5000 குடும்பங்கள் இருந்தால் அங்கே ஒரு உயர்நிலை பள்ளி என்கிற பள்ளியை தொடங்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மனிதர். இப்படி தன் வாழ்நாளில் முதலமைச்சராக இருந்த அத்தனை மணித்துளியும் முதலமைச்சராகவே தமிழகத்தின் உயர்வுக்காக நேசித்தவர் என்பதை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அத்தோடு கூட
இன்னும் 2 செய்திகளையும் சின்ன சின்ன வெளிச்சத்தில் இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக உங்களுக்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகிற, நற்செய்தியை ஊடகத்தின் வழியாக, கலைகளின் வழியாக சொல்லுகிற கிறிஸ்டியன் மீடியா சென்டரினுடைய ஆண்டு விழா இன்றைக்கு. எனவே அந்த நிலையத்திற்காகவும், நல்ல முதலமைச்சரை பேசுகிற அதே நேரத்தில் இதுபோன்ற நல்ல நிலையங்களுக்காகவும், இத்தோடு கூட என்னுடைய தனிப்பட்ட சாட்சியையும் ஒன்றை நான் இணைத்து கூறி இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் இப்பொழுது பணியாற்றுகிற இந்த பள்ளியில் இன்றையோடு நான் 27 ஆண்டுகளை ஆசிரியர் பணியில் நிறைவு செய்கிறேன் என்கிற மகிழ்ச்சி. எனவே காமராஜரை பற்றிய நிகழ்ச்சி, நிலையத்தினுடைய ஆண்டு விழா என்பதை குறித்த ஒரு மகிழ்ச்சி, அத்தோடு கூட நானும் 27 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை முடித்திருக்கிறேன் என்ற ஒரு பகிர்தல், இவற்றோடு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த நாளின் சின்ன சின்ன வெளிச்சத்தை நிறைவு செய்கிறேன்.